இயேசு நண்பனாம் யூதாஸ் நன்றியை மறந்து காட்டி கொடுத்தானே. 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, கடவுளின் பெரிதான இரக்கமும் கிருபையும் இந்த உயிர்ப்பின் நாளிலே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தினது போல இந்த நாளினுடைய சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானிப்போம். யோதாவின் குமாரன் சீகேமுக்கு ஏறி உச்சி மலையிலே ஏறி இஸ்ரவேல் மக்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை நடத்துவதற்காக, படித்து கொடுப்பதற்காக, பழக்குவிப்பதற்காக பயிற்சி கொடுக்கிறார். அந்த பயிற்சியை முடித்த பிறப்புதான் அவன் உயரமான இடத்திற்கு பதவி உயர்வோ பல்வேறு விதமான உயர்வோ அவன் பெற முடியும். ஆகவே எப்பொழுதுமே ஆரம்ப கல்வியின்றி நாம் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆரம்ப நிலையிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும். இன்றைக்கு பள்ளியிலே பார்க்கும்போது முதல் வகுப்பில் ப்ரீகேஜி, எல்கேஜி என்று அவர்கள் ப்ரிப்பரேஷன், அதாவது தன்னுடைய படிப்பை படிப்பதற்கான ஆயத்தத்தை ப்ரிப்பரேஷன் என்று எல்கேஜி, ப்ரீகேஜி நடத்துகிறார். அதற்கு பிற்பாடு தான் 1ஆம் வகுப்பு என்று நடக்கும். ஆகவே அந்த எல்கேஜி, ப்ரீகேஜிலேயே நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நுழைவதற்கு இல்லாமல் இருக்கிறோம். காரணம் என்ன? அங்கு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை உங்கள் இல்லங்களிலே, உங்களுடைய ஆலயங்களிலே சொல்லப்படுகிற அந்த ஆயத்தம், கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழியரின் அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். உத்தமமாய் நடக்கிற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு வாருங்கள், மனந்திரும்புங்கள் என்று யோவான் அறிவிப்பு கொடுத்தது போல, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனந்திரும்பாத வணங்கா கழுத்துள்ள மக்களாக இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகின்ற நீங்களும் நானும், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்முடைய ஆயத்தம். அந்த மனிதன் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நாம் முதலாவது நாம் பார்க்கிற ஆகவே தான்